வணக்கம். யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை, வானியல், அப்புறம் கட்டிடக்கலை இது 3 ஒன்னா சேரும்போது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு பிரமிப்பான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். பல 100 வருஷங்களுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச ஒரு அதிசயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால கட்டின ஒரு கோவில், இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நாள்ல சூரியனோட முதல் கதிர்கள அவ்வளவு துல்லியமா அதோட கருவறைக்குள்ள எப்படி வர வைக்குது? இது எதிர்ச்சியா நடந்ததா? இல்ல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. இது ஏதோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல முடியற மேட்டர் இல்ல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, முழுசா 3 நாளைக்கு இந்த அதிசயம் நடக்குது. இதுவே இந்த நிகழ்வோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதுக்கு பின்னால இருக்கிற அந்த இன்ஜினியரிங் டெக்னிக் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரிய வைக்குது. இப்போ நாம இந்த கொண்டாட்டத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். சூரியனோட தங்க நிற கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள இருக்கிற மூலவர் மேல விழுந்து அவர் அப்படியே ஜொலிக்க வைக்கும். உண்மையிலேயே உடம்பெல்லாம் சிலிர்க்க வைக்கிற அந்த ஒரு தருணம். இது வெறும் வெளிச்சம் இல்ல, இது கடவுளோட நேரடி ஆசிர்வாதம். இத நாம சூரிய ஒளி அபிஷேகம்னு சொல்லலாம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இது எதேச்சையா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப துல்லியமா அந்த குறிப்பிட்ட நாள்ல சரியான நேரத்துல சூரியனே நேரா வந்து சாமிக்கு பூஜை பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா! சரி, இவ்வளவு ஆச்சரியங்கள்லாம் எங்க நடக்குதுன்னு கேக்குறீங்களா? வாங்க, நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு விசிட் போயிட்டு வரலாம். அங்க இருக்கிற மணிமூர்த்தீஸ்வரம் கோயிலுக்கு தான். புனிதமான தாமரப்பரணி ஆறு. அந்த ஆத்தோட கரையில 5 அடுக்கு ராஜகோபுரத்தோட வானத்தை தொடுற மாதிரி கம்பீரமா நிக்குது இந்த கோவில். இங்க இருக்கிற மூலவர் யாரு தெரியுமா? ரொம்பவே விசேஷமான உச்சிஷ்ட விநாயகர். விநாயகருக்கு நிறைய சன்னதி இருக்கும். ஆனா அவருக்கே ஒரு மூலவர் சன்னதி இருக்கிறது இந்த கோவில்ல ரொம்ப பெரிய ஸ்பெஷல். இந்த கொண்டாட்டத்தோட ஹீரோ உச்சிஷ்ட விநாயகர்னா, அவரோட சேர்ந்து அருள் பாலிக்கிற நீலவேணி அம்பாளும் ரொம்ப முக்கியமானவங்க. உச்சிஷ்ட விநாயகர் மேல சூரிய ஒளி பட்டு ஆசிர்வாதம் கிடைக்கும்போது அம்பாளுக்கும் விசேஷ பூஜைகள் நடக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆசிர்வதிக்கும் போதுதான் அந்த விழா முழுமையடையுது. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த அதிசயம் ஏன் வேற எந்த நாள்லயும் நடக்காம கரெக்டா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நடக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா இந்த நிகழ்வோட மகத்துவம் இன்னும் நல்லா புரியும். சித்திரை மாசம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. அந்த வருஷத்தோட முதல் நாள்ல முதல் சூரிய கதிர் நேரா விநாயகர் மேல படுறது, அடடா! இது ஒட்டுமொத்த வருஷமும் நல்லா இருக்கணும்னு இயற்கையே வந்து வாழ்த்துற மாதிரி இல்லையா? இது வெறும் ஒரு வானியல் நிகழ்வு கிடையாது. இது நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு ஆசீர்வாதம். சரி, இந்த கட்டிடக்கலை வானியல் அதிசயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த திருவிழாவுக்கு உண்மையிலே உயிர் கொடுக்கறது யாரு? அங்க கூடுற லட்சக்கணக்கான பக்தர்கள் தான். வாங்க, அவங்க எப்படி இந்த நாளை கொண்டாடுறாங்க, என்னென்ன சடங்குகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கொண்டாட்டம் ஒரு அழகான வரிசைப்படி நடக்கும். முதல்ல விடியற்காலையிலே கோயில் கதவை துறப்பாங்க. அதுக்கப்புறம் நாள் நல்லபடியா தொடங்க சிறப்பு யாக பூஜைகள் நடக்கும். அடுத்ததா விநாயகருக்கும் அம்பாளுக்கும் விசேஷ அபிஷேகம். அப்புறம்தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தருணம், சூரிய ஒளிக்கதிர் மூலவர் மேல விழும். கடைசியா சாமிக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி மகா தீபாராதனை காட்டுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பக்தி பரவசம்தான். அந்த 3 நாளும் அந்த இடமே கோலாகலமா இருக்கும்னு சொல்வாங்களே, அப்படிதான் இருக்கும். எங்க திரும்பினாலும் பக்தி கோஷமும் சந்தோஷமான முகங்களும் தான். தமிழ்நாட்டோட பல பகுதிகள்ல இருந்து மக்கள் வந்து இந்த அதிசயத்தை பாப்பாங்க. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட பக்தி சங்கமம். சூரிய ஒளி மூலவர் மேல படுறதோடெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. கொண்டாட்டம் இன்னும் இருக்கு. இந்த பெரிய திருவிழாவோட ஒரு பகுதியா சாயங்காலம் ஒரு அழகான நிகழ்வு நடக்கும். அன்னைக்கு சாயங்காலம் உச்சிஷ்ட விநாயகருக்கும் நீலவேணி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடக்கும். பாருங்களே, காலையில இயற்கையே இறைவனை வணங்குது. சாயங்காலம் நாம நம்ம பாரம்பரிய சடங்குகள் மூலியமா அந்த வழிபாட்டை முழுமைப்படுத்துறோம். இதுதான் அந்த கொண்டாட்டத்தோட அழகு. மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூரிய ஒளி அதிசயம் ஏதோ ஒரு நாள்ல முடியற விஷயம் இல்ல. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்தடுத்து மொத்தம் 3 நாளுக்கு தொடரும். நம்ம முன்னோர்களோட வானியல் அறிவுக்கு இதை விட பெரிய சாட்சி வேற என்ன வேணும்? இந்த ஒரு நிகழ்வே நம்மள இப்படி பிரமிக்க வைக்குது இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இது மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை அதிசயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன அறிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம தேட ஆரம்பிச்சா இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரும்னு நினைச்சு பாருங்க.